நீங்க சொன்னீங்க தோழர், பல்வேறு அமைப்புகள் வந்து இதுக்கு அழுத்தம் கொடுக்கணும்ட்டு. அதே நேரத்தில் அரசியல் கட்சிகள் இது ஏதோ பாராமுகமா இருக்குதா, இன்க்ளூடிங் விசிகாவை தொடங்கி மார்க்சிய இடதுசாரிகளும் சரி, மற்ற கூட்டணி கட்சிகளும் சரி, எதிர்க்கட்சியும் சரி, யாருமே இதை பத்தி பேசலையே. ஓரளவு நாங்க சித்திரவதைக்கு உள்ளாகி ஒரு குரல் வரணும்னா எங்க தோல் சிகப்பா இருக்கணும். நாங்க இன்போசிஸ்ல வேலை பார்க்கணும். நாங்க சென்னையில பிறந்திருக்கணும், இல்ல டெல்லியில பிறந்திருக்கணும், மேட்டுக்குடியா இருக்கணும். அப்படியா இருந்தா எங்க செய்தி தலைப்புச் செய்தியா வரும். டிஜிபி பேசுவார், ஐஜி பேசுவார், அனைத்து கட்சியும் பேசுவாங்க. கருப்பு தோளா இருந்தா, பஞ்ச பஞ்சத்துல இருக்கிற மக்களாக இருந்தா, அதுவும் கிராமப்புறமா இருந்தா, அந்த கிராமப்புறத்துல சேரியா இருந்தா இங்க ஒண்ணுமே நடக்காது. இதோட வெளிப்பாடு தான் இது. இது ஒண்ணுமே நடக்காது. எதிர்கட்சியா இருக்கும்போது நம்ம ஒரு மாதிரி பேசுறது, ஆளுங்கட்சியா வந்துட்டா ஒரு மாதிரி பேசுறது. நான் என்ன கேட்கிறேன், உதயநிதியை பார்த்து கேட்கிறேன் நான். இப்ப இதுவே எதிர்கட்சியா இருந்தா நீங்க ரேகா வீட்டுல போய் உட்காந்து ரேகா என் தங்கச்சின்னு சொல்லியிருப்பீங்களா, சொல்லியிருக்க மாட்டீங்களா? உறுதியா 100% பண்ணியிருப்பாங்க. 100% திமுக மட்டும் இல்ல, அதோட தோழமை கட்சிகள் ஒவ்வொன்றா போவோம். அதுக்கப்புறம் வந்து ஆளுங்கட்சியினரே ஒரு பக்கம் போவாங்க. இது மாதிரி ஒரு பெரிய போவாங்க. அரசியல் நாடகம் நடத்தப்பட்டிருக்கும். நடந்திருக்கும். அப்படி அப்படி இதுவரை ஏன் ஒரு போலாம். ஆயுதாட அமைச்சர் கையல்வெளியை நான் ஓப்பனா சொல்றேன், ஒரு யூஸ்லெஸ் மினிஸ்டர் யாருன்னா அவங்கதான். எந்த அட்ராசிட்டிஸ்க்கு அந்த அம்மையார் போனதில்லை. நான் என்ன கேட்கறது, உங்க துறை தானே. வன்கொடுமை தடுப்புக்கு நீங்க தான் அமைச்சர். அவங்க போக மாட்டான். அந்த சிட்டிங் எம்எல்ஏ தான் ஆள வச்சு பண்றாரு காம்ப்ரமைஸ்க்கு. உளுந்தூர்பேட்டை உளுந்தூர்பேட்டை எம்எல்ஏ ஆலோசனை பண்றாரா? உளுந்தூர்பேட்டை எம்எல்ஏ அங்க இருக்கக்கூடிய அந்த பிஏ ஒருத்தன் அந்த லோக்கல் இருக்கக்கூடிய ஒரு 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 தம்பி அந்த கேஸ டீல் பண்ணான்னு சொல்லிட்டு இந்த பஞ்சாயத்து பிரச்சனை மிரட்டாம பயப்படுறான். இங்க இருந்து போன் போட்டு பயப்படாதுன்னு சொன்னேன் நான். இப்பதான் இந்த மீடியாவில் வெளில வந்தாலும் அமைதியா இருக்காங்க. எனக்கு இதெல்லாம் உண்மையான்றது எனக்கு எனக்கு இது இது படலுங்க. இவங்க தனிப்பட அமைக்கிறேன்னு சொல்றது, அப்ஸ்காண்டிங்ன்றது என்ன, இது எவ்வளவு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் கேம் நடந்துகிட்டு இருக்குன்றது எனக்கு புரியல. இதை இதை அரசியல் ரீதியாக இதை அணுக முடியும். அப்ப தப்பிக்க வைக்க முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? தனிப்படை அமைக்கிறது முடியும்னா என்ன அர்த்தம்? ஒரு எஸ்சிசி வழக்கு கேஸ்க்குள்ள தனிப்படைன்றது என்னமோ ஒரு பெரிய உதாரணமாக இதெல்லாம் எனக்கு நாங்க பெரிய எஃபர்ட் எடுத்துட்டு இருக்கோம்னு காட்டுறாங்களான்னு தெரியல. என்ன 3 தனிப்படை அமைச்சு எங்க பண்ண? யார் யார் அந்த 3 தனிப்படை? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ள தனிப்படை இருந்துச்சுன்னா அது எப்படி விளங்கும்? இப்ப எவன் எவன் மலத்தை குடிச்சானோ அவனே அக்யூஸ்டமா ட்ரீட் பண்ணி அவனே டிஎன்ஏ எடுக்க வச்சு அவனை டிவியில காட்டி அலைய வச்சு ஓட வச்சு அவனை வாழ்க்கையை கெடுத்து அவனை அவமானப்பட வச்சு இன்னைக்கு அதுல டெஸ்ட்ல வரணும். அவன் பட்ட அவமானத்துக்கு கொடுப்பீங்க. எந்த எந்த சட்டத்துல வன்கொடுமை பாதிக்கப்பட்ட விக்டிமை டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பாங்க? இந்தியாவில் ஒரு வழக்கு இல்லைங்க தோழர். விக்டிமை விட்னஸ் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வச்சதுக்கு. ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் வழங்கும் டிப்ளமோ இன் அப்ளைட் ஜேர்னலிசம் அண்ட் டிஜிட்டல் மீடியா. ஆழமான கருத்தியல் வகுப்போடு தொழில்நுட்ப பயிற்சி. செய்திக்களத்தில் நேரடி அனுபவத்தோடு செய்தி சேனல்களில் பயிலும் வாய்ப்பு. முன்னணி ஊடக ஆளுமைகளின் தொடர்ச்சியான கலந்தாய்வு மற்றும் கற்பித்தல். மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம் தோழர். வணக்கம். இந்த எம்எல்ஏ இ கருணாநிதி அவருடைய மகன் ஆண்டோ மதிவாணன் மற்றும் மருமகள் மெர்லினா இவங்க மேல எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 சட்டப்பிரிவுகள்ல அவங்க மேல வழக்கு போட்டிருக்கிறாங்க, வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அந்த சட்டப்பிரிவுகள்லாம் நான் சொல்றேன், அதுக்கு என்ன எந்தெந்த அதுக்கு என்ன என்ன பிரிவுகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நானும் தெரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். ஐபிசி ஐபிசி 294B. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் அபியூஸா பேசுறது தோழர். 294B அபியூஸா பேசுறது ஒரு வெர்பல் அபியூசிங் தான் அது. ஆமா, வெர்பல் அபியூசிங் தோழர். அதுக்கு அடுத்தது 324 பயங்கர ஆயுதங்கள் அதை கொண்டு தாக்குறது தோழர். தாக்குறது. ஓகே. பயங்கர ஆயுதங்களை கொண்டு தாக்குவது. அதுக்கு அடுத்தது 325 வேண்டுமென்றே கடுமையான காயத்தை ஏற்படுத்துவது. ஓகே. அதுக்கு அடுத்தது 506 தோழர். 506 பாத்தீங்கன்னா குற்ற இயல்புடன் அச்சுறுத்தல் பண்ணுவது, மிரட்டுறது தான். ஆமா. அதுக்கப்புறம் எஸ்சிஎஸ்சி ஆக்ட்ல 3 and R&S போட்டிருப்பாங்க தோழர். அது என்னன்னா 3 and RS பொது இடத்தில் வைத்து ஜாதி ரீதியாக இழிவாக அவமானப்படுத்துவது. ஓகே. இதுதான் இது மொத்த வழக்கு. இது
இந்த வழக்குகள், இந்த செக்ஷன்ஸ் போட்டிருக்காங்களா இவங்க மேல, இது எந்த ஆமா, அளவுக்கு நேர்மையா இருக்கு, இல்லைன்னா எந்த அளவுக்கு பூசி முழுகிற மாதிரி இருக்கு? என்னை பொறுத்தவரை இதுல 5 ஐபிசி செக்ஷன்ஸ் வந்து கூடுதலா போட வேண்டிய இடம் இருக்கு தோழர். இதுல என்னென்ன ஐபிசி செக்ஷன்ஸ்? ஒண்ணு வந்து 319 319 காயப்படுத்துதல், அது ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷனா பாக்குறேன். ஓகே. அதுக்கப்புறம் 320 ஐபிசி வந்து கடுமையாக காயப்படுத்துதல், ரெண்டுமே அதுல போடலாம். 354 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கேஸ். அதுல வந்து பெண்ணின் கௌரவத்தை சீர்குலைக்கும் இந்த செயல்ல ஈடுபட்டா தாக்குதல் இதெல்லாம் செஞ்சாக்க 354 அப்படின்ற ஒரு இது நிர்பயா கேஸுக்கு பிறகு அது வந்து ரொம்ப எக்ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே. இது போக 354 போட வேண்டியது இருக்கு. ஆடைகளை கலை செய்தல், அதுல எஃப்ஐஆர் கண்டென்ட்ல வருது. வருதாமா? ஆடைகளை கலை செய்து தாக்குதல், ரெண்டுமே அதுல வந்து அந்த பொண்ணு வந்து ரொம்ப மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த செக்ஷன் அவங்க போடல. 509 ஒன்று போட வேண்டியது இருக்கு. ஒரு பெண்ணின் கௌரவத்தை சீர்குலைக்கும் வகையில வந்து வார்த்தை ரீதியாகவோ சைவ ரீதியாகவோ அவங்களை வந்து இழிவுபடுத்துறது வந்து 509. இது ரொம்ப எல்லாமே நான் வெயிலபிள் அஃபென்ஸ் தான். இது போக எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல செக்ஷன் 325 ஒரு பிரிவு இருக்கும். 7 ஆண்டுகளுக்கு மேல ஒரு குற்ற செயல் இருந்துச்சுன்னா செக்ஷன் 325 அப்படின்றத வந்து போடணும்ன்றது தான் இதில் உள்ள விதிமுறைகள். இதுதான் நாங்க போலீஸ்ட வலியுறுத்தி இருக்கிறோம். இவங்க மொத்தமே போட்டிருக்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 6 செக்ஷன் போட்டிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் கூடுதலாக நாங்க சொல்வது 6 செக்ஷன். இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் பெயிலபிளா நான் பெயிலபிளா இப்ப இவங்க போட்டிருக்கிறதெல்லாம்? இல்ல, இவங்க போட்டிருக்கிறது எல்லாமே நான் பெயிலபிள் இருக்கு. பட் ஆனால் எஸ்சிஎஸ்டி ஆக்ட்னு வருகிற போது அதனுடைய வீக்கா இருக்கு. எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க இப்ப இந்த 325 அந்த இதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காவே 325 போடணும். எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல 7 ஆண்டுகளுக்கு மேல உள்ள குற்றங்கள் ஐபிசில எதெல்லாம் பதிவு பண்ணப்படுதோ அது ஆட்டோமேட்டிக்காவே 325 போடணும். கொடுங்காயம் ஏற்படுத்துறது, அட்டெம்ப்ட் மர்டர், ரேப், மர்டர், இதுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா 325 போடுவாங்க. ஆனால் இது இந்த மத்த செக்ஷனை வச்சு 506(1) வச்சு போட்டாலும் ஆட்டோமேட்டிக்கா போட்டாகணும். இது கூட அவங்களுக்கு தெரியலன்றதா ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஐபிஎஸ்ல நிறைய செக்ஷன் வந்து மிஸ்ஸிங் ஆயிருக்கு. இன்னொன்னு உங்களுக்கு 354 போது கோர்ட் வந்து ரொம்ப கன்சிடர் பண்ணுவாங்க. ஓஹோ, இது வந்து ஒரு பெண்ணை வந்து இந்த அளவுக்கு, ஏன்னா அந்த 354, 354A, 354B, 354C, 354D என்பது நிர்பயாக்கு பிறகுதான் உள்ள ஐபிஎஸ்ல புதுசா சேர்த்து எக்ஸ்பென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த கோர்ட் வந்து ரொம்ப அக்கறை எடுத்துக்கும். சீரியஸான அஃபென்ஸ் இதெல்லாம் 509 என்பது ரொம்ப சீரியஸான அஃபென்ஸ் அவங்க எடுத்துக்குவாங்க. சோ இது 354B என்பது ரொம்ப சீரியஸான அஃபென்ஸ் அவங்க எடுத்துக்குவாங்க. 325 எஸ்சி ஸ்டாக்ல போட்டிருந்தாங்கன்னா இது ரொம்ப பெரிய நான் பெயிலபிள் அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் இருக்கும். யாராவது இதை நாளை பின்ன வந்து அவங்க கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட் என்ன பார்க்கணும்னா அந்த எஸ்சி ஸ்டாக்ல பார்க்கும்போது ஏதோ வெர்பல் அபியூஸ் போல இருக்கு அப்படின்றது இருக்கு. ஆனால் இவங்க இன்னொன்னு தப்பு பண்றாங்க. எஸ்சிஎஸ்டி ஆக்டை பொறுத்தவரை கண்டென்ட்ல என்ன இருக்கோ கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் செக்ஷன்ஸ் இருக்கணும். அதை மாத்தி போட்டாங்கன்னாக்கா செக்ஷன் 4 ஒன்று இருக்கு. வேண்டுமென்றே கடமையை புறக்கணிக்கிற செய்கிற அதிகாரிகளுக்கு தண்டனை உண்டு இருக்கு. அது ரிஜிஸ்டர் பண்ற இன்ஸ்பெக்டர்ல இருந்து அது ஐஓ பண்ற அசிஸ்டன்ட் கமிஷனர் இருந்து, ஏன்னா நகரமா இருக்கணும் ஐஓ வந்து ஏசி தான். இது இன்ஸ்பெக்டர் இந்த வழக்கு விசாரிக்க கூடாது, எஸ்ஐ இந்த வழக்கு விசாரிக்க கூடாது. சற்று முன்பு கூட இந்த இன்ஸ்பெக்டர் பேசினா நான் கேட்டேன், நீங்க விசாரிக்க கூடாது மேடம், இதனுடைய ஐஓ வந்து ஏசி ஐஓக்கு பதிலாக நீங்களா விசாரிக்க பண்ணக்கூடாது, ஐஓ தான் சம்மன் அனுப்பணும், அவர் தான் விசாரணை பண்ணணும். ஏன்னா இது ஆக்ட்ல வந்து ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்குங்க சார். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருக்கு இந்த கண்டென்ட்டுக்கு. இது நேத்து வந்து நேஷனல் விமன் கமிஷனுடைய அந்த மெம்பர்ஸும் சுட்டி காட்டியிருக்கிறாங்களாம். ஏன் இவ்வளவு வீக்கான செக்ஷன் போட்டிருக்கீங்கன்றத வந்து அவங்க என்னென்ன செக்ஷன் சொல்லல, பட் செக்ஷன்ஸ் வந்து ரொம்ப வீக்கா இருக்குன்றது. நீங்க என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்கா கோர்ட்டுக்குள்ள போகும்போது சில சமயம் ஜட்ஜஸ் வந்து கண்டென்ட்ல சில சமயம் கவனம் வைக்க மாட்டாங்க. சில ஜட்ஜஸ் வந்து கண்டென்ட் ரொம்ப பார்ப்பாங்க, என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க லாயர் வந்து இது வந்து ரொம்ப சாஃப்டான செக்ஷன் தான் இருக்கு, இது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஓட்டுறதுக்கு. இப்ப நம்ம சொன்ன செக்ஷன்லாம் சேர்த்தாங்கன்னா கண்டிப்பா பெயில கொடுக்க முடியாது. ஆனா இப்ப இந்த பார்த்தாலே நிராகரிச்சிருவாங்க. இப்ப இந்த எஃப்ஐஆர் ஆல்டர் பண்ண முடியும் தானே? ஆல்டர் பண்ணி செக்ஷன் கண்டிப்பாக. இப்ப இன்னைக்கு மார்னிங் நான் பேசும்போது
நாங்க சேஞ்ச் பண்ணிடுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த காவல் அதிகாரிடம் பேசும்போது கண்டிப்பாக அவங்க சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்க எஃப்ஐஆர்ல இதெல்லாம் சொல்லப்படல அப்படின்னா பரவாயில்ல. எஃப்ஐஆர்ல ரொம்ப டீட்டெயிலா சொல்றாங்க. அந்த காயத்தை சொல்றாங்க, அவங்கள வச்சு நிர்வாணமா வச்சு அடிச்சதை சொல்றாங்க, இவ்வளவு விஷயத்தையும் பதிவு பண்ணிருக்கிறாங்க. இப்ப இவ்வளவு நடந்திருக்கு. ஏன்னா இப்ப கோர்ட் காப்பி கொடுக்கும்போது இவங்க சைன் வேணும். ரொம்ப எஸ்சிஎஸ்டி ஆக்டினுடைய விக்டிம் அண்ட் விட்னஸ் ரைட்ஸ் சாப்டர் 4 ரொம்ப டீடைல்டா இருக்கும். அதுல இவங்க எல்லா டாக்குமெண்ட்ஸ்லுமே போலீஸ் சைன் வாங்கணும். இது இப்ப அவங்களால கோர்ட்ல கொடுக்க முடியல. என்ன காரணம் அப்படின்னா சைன் வாங்கல. யார்கிட்ட சைன் வாங்கல? இவங்க கம்ப்ளைண்ட் சைன் வாங்கல. ஓகே ஓகே. இப்ப கம்ப்ளைண்டன்ட் வந்து இப்ப கம்ப்ளைண்டன்ட் மறுக்கலாமா? நான் பாதிக்கப்பட்ட செக்ஷன்ஸ் எல்லாம் இதுல இல்ல, அதனால நான் சைன் பண்ண மாட்டேன்னு மறுக்கலாமா? கண்டிப்பாக நீங்க அவங்க சொல்லலாம். மறுக்கலான்றதை விட இதெல்லாம் சேர்க்கப்படணும் அவங்க ரிட்டர்ன்ல கொடுக்கணும். இப்ப அந்த வேலையை தான் இன்னைக்கு நாங்க பாக்குறோம். அவங்கள வரவழைச்சு என்னென்ன, ஏன்னா இது வந்து நம்ம அவங்க சொன்னதுதான். இந்த பாப்பா சொன்ன நாங்க அந்த கண்டென்ட்டுக்குள்ள போக விரும்பல. நீங்க தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த செக்ஷன் ஏன் போடலன்றது இந்த பாப்பா சொல்றதுக்கான எல்லா அதிகாரமும் இருக்கு. கண்டிப்பாக என்ன சொல்லலாம்னா எழுதி கொடுக்கலாம். அவங்ககிட்ட சைன் வாங்கும்போது எங்களுக்கு இந்த செக்ஷன் எல்லாம் போடணும்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்கன்னா நாளை பண்ண கோர்ட்ல போகும்போது கோர்ட் கன்சிடர் பண்ணுவாங்க. என்ன ஏன் அவங்க எதுவுமே எழுதி கொடுத்துருக்காங்க என்னது அப்படின்றத அவங்க பார்க்கலாம். தோழர், இது வந்து எஸ்சிஎஸ்டி ஆக்டை பொறுத்தவரை இது வந்து ரொம்ப எந்த அளவுக்கு அந்த ஆக்ட்ல சொல்லியிருக்காங்கன்னா, சிஆர்பிசி 1973 வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா அக்யூஸ்ட் பர்சனோட ரைட்ஸ் அதிகமா பேசும். ஒருத்தரை கைது செய்யப்படும் போது அவங்களுக்கான உரிமைகள் எல்லாம் கொடுக்கணுன்றது நீதிமன்றத்துல சிஆர்பிசி வந்து 73 பேசும். ஆனா எஸ்சிஎஸ்டி ஆக்ட் பொறுத்தவரை சிஆர்பிசி என்னதான் அக்யூஸ்டுகளுக்கு சொல்லி இருந்தாலும் விக்டிமுக்கு என்ன ஃபேவரோ அதுதான் செய்யணும்னு இருக்காது. அவங்களுக்கு வந்து உடனடியாக எஃப்ஐஆர் கொடுக்கணும், உடனடியாக சார்ஜ் ஷீட் கொடுக்கணும், உடனடியாக 24 ஹவர்ஸ்க்குள்ள அந்த அந்த டிஸ்ட்ரிக்டினுடைய கலெக்டரும் கமிஷனரும் அந்த பகுதியை விசிட் பண்ணணும்னு இருக்கு. இது வர போகல. ஆமா, 18ஆம் தேதி கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு. இன்னைக்கு தான் எஃப்ஐஆர் வெளியில வருது. இன்னும் அவங்கள்ட்ட ஆமா எஃப்ஐஆர் வந்து இன்னைக்கு வெளியில வந்திருக்கு. இன்னைக்கு அவங்களும் இதுல போட்டாங்க. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் இதுவரை ஸ்பாட்டுக்கு அவங்க போகல? இந்த விக்டிமை ஏன் வந்து பார்க்கல? ஏன் கலெக்டரும் கமிஷனரும் பார்க்கல? இப்ப டிஸ்ட்ரிக்டா இருந்தா இன்சார்ஜ் எஸ்பி, இது சிட்டி லிமிட்ல வருது. சிட்டி லிமிட்ன்ற போது கமிஷனரும் கலெக்டரும் இது மேட்டர் 24 ஹவர்ஸ்க்குள்ள ரெஸ்ட் பண்ணி போகணுன்றாங்க அட்ராசிட்டிஸ் பிளேஸ்க்கு. இதுவரை ஏன் வரல அவங்க? இல்ல ஒரு இது நடக்கிற ஒரு ஆர்குமெண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு டீல் பண்ற கேஸா இது? இது என்ன ஒரு சாதாரண இது என்ன இது ஒரு போயிட்டு வாங்க குடும்ப பிரச்சனையா இது? இது ஒரு ஜாதிய கொடூரமான பிரச்சனை. நான் என்ன கேட்கிறேன், இதுவரை தனிப்படை அந்த படை இந்த படைன்னு சொல்றீங்களே தவிர நீங்க விக்டிம்ட்ட வந்து இதுவரை பேசிருக்கீங்களா? அன்னைக்கு நைட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணாங்கன்னா அந்த 2 போலீஸும் பாவம். அவங்க சாதாரண ஒரு போலீஸ், அவங்க எஸ்ஐ ரேங்க்ல இருக்கிற அந்த அவங்க 2 பேரும் பாராட்டுறோம். அவங்க அங்கிருந்து டிராவல் பண்ணி 3 மணி நேரம் பண்ணாங்க. நான் கேட்கறது உயர் அதிகாரிகள் கேட்கிறேன், இதுவரை நீங்க வந்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்கீங்களா? ஒரு கரிசனையாக பேசிருக்கீங்களா? ஆதி திராவிட அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஆதி திராவிட செக்ரட்டரி என்ன பண்றாரு? எல்லாத்துக்கும் போற உதயநிதி அதுக்கு போல ஒரு திமுக ஒரு அமைச்சர் போய் எட்டி பார்த்திருப்பீங்களா? இல்ல ஒரு எம்எல்ஏ அவங்க போக மாட்டான். அந்த சிட்டிங் எம்எல்ஏ தான் ஆள வச்சு பண்றாரு காம்ப்ரமைஸ்க்கு. உளுந்தூர்பேட்டை எம்எல்ஏ ஆள வச்சு பண்றாரா? உளுந்தூர்பேட்டை எம்எல்ஏ வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த பிஏ ஒருத்தன் வந்து அந்த லோக்கல் இருக்கக்கூடிய ஒரு தம்பி அந்த கேஸ டீல் பண்ணான்னு சொல்லிட்டு இந்த பஞ்சாயத்து பிரசிடண்ட் மிரட்டாம பயப்படுறான். இங்க இருந்து போன் போட்டு பயப்படாதுன்னு சொன்னேன் நான். இப்பதான் இந்த மீடியால வெளில வந்தாலும் அமைதியா இருக்காங்க. அவங்க பிஏ ஒருத்தன் வந்து பேசி மிரட்டிருக்கான். கூட்டுவாங்க இன்னைக்கே முடிச்சிடலாம். அன்னைக்கு அதாவது நான் சொல்றது 19 இந்த நாங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துற அன்னைக்கு. இது எல்லாம் நான் என்ன கேட்கிறேன், இது ஒரு ஸ்டேட் மெக்கானிசத்துடைய ஃபெயிலியர். ஒரு எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது எப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனுடைய ஆக்டோட நோக்கம் வன்கொடுமைகளை வந்து தடுப்பது, ஒழிப்பு தான் மிக முக்கியமான நோக்கம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி, நிவாரணம், மறுவாழ்வு, பாதுகாப்பு கொடுக்கணும். இந்த வழக்கை வந்து ஸ்பெஷல் கோர்ட் நடத்தணும். இதுதான் அதனுடைய சிறப்பு அம்சங்களா இருக்கு. இந்த வழக்கினுடைய ஐஓ வந்து இன்ஸ்பெக்டர் விசாரிக்க கூடாது.
எஸ்ஐ விசாரிக்க கூடாது. இதனுடைய ஐஓ வந்து மினிமம் டிஎஸ்பியா இருக்கணும். சிட்டி லிமிட்ல இருந்தா அசிஸ்டன்ட் கமிஷனரா இருக்கணும். இதுதான் ஆக்ட்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ். சோ இது அந்த உரிமைகள் பார்க்கும்போது 24 ஹவர்ஸ்க்குள்ள ரெஸ்ட் பண்ணி போயிருக்கணும். இது எதுவுமே வந்து நடத்தப்படல. ஆனா திடீரென்று இன்னைக்கு திடீரென்று 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு. அவங்க ஆண்டோ மற்றும் மெர்லினா அவங்கள வந்து தேடுறதுக்காக 3 தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு செய்திகள் பரபரப்பா வெளியாகுது. இவ்வளவு நாள் அமைதியா இருந்துட்டு இப்ப திடீரென்று இப்ப தனிப்படைகள் அமைப்பதற்கான காரணம் என்ன? இல்ல இவங்க எனக்கு இதெல்லாம் உண்மையான்றது எனக்கு இது படலுங்க. இவங்க தனிப்படை அமைக்கிறேன்னு சொல்றது, அப்ஸ்காண்டிங்ன்றது என்ன, இது எவ்வளவு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் கேம் நடந்துகிட்டு இருக்குன்றது எனக்கு புரியல. இதை வந்து அரசியல் ரீதியாக இதை வந்து அணுக முடியும். அப்ப தப்பிக்க வைக்க முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? தனிப்படை அமைக்கிறது முடியும்னா என்ன அர்த்தம்? ஒரு எஸ்சிசி வழக்கு கேஸ்க்குள்ள தனிப்படைன்றது என்னமோ ஒரு பெரிய உதாரணமாக இதெல்லாம் நடக்க நாங்க பெரிய எஃபர்ட் எடுத்துட்டு இருக்கோம்னு காட்டுறாங்களான்னு தெரியல. என்ன 3 தனிப்படை அமைச்சு எங்க பண்ண? யார் அந்த 3 தனிப்படை? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ள தனிப்படை இருந்துச்சுன்னா அது எப்படி விளங்கும்? இவங்க எம்எல்ஏ பண்ணுவாராம், சாரி இவங்க எம்எல்ஏவோட குடும்பத்தினர் பண்ணுவாங்களாம், இவங்களே வந்து ஒரு படையை போடுவாங்களாம், இவங்களாவே தேடுவாங்களாம். இப்ப தேசிய மகளிர் ஆணையம் அதுக்கப்புறம் தமிழக மகளிர் ஆணையம் இவங்க எந்த அளவுக்கு இந்த கேஸை எடுத்திருக்காங்க? அவங்களுடைய அழுத்தம் எந்த அளவுக்கு இந்த கேஸை நகர்த்த? கண்டிப்பாக இது வந்து தேசிய மகளிர் ஆணையம் நேற்று விசாரணை பண்ணிட்டு இருக்கிறதா நான் அறிய வந்தேன். அந்த காவல் நிலையத்துக்கு போயிட்டு அவங்க சில போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரணை பண்ணியிருக்கிறதா நான் வந்து அறிய வந்தேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. தமிழக காவல்துறைக்கு வந்து இதனுடைய விசாரணை அறிக்கை எங்களுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டேட் விமன் கமிஷன் சேர்பர்சனும் நான் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்து ஒரு விசாரணை பண்ணியிருக்கிறதா அவங்க அசூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் விமன் கமிஷன் சேர்பர்சனும் 2 பேர் அவங்க வந்து பர்சனலா பேசினாங்க. நான் அந்த விக்டிமை பார்க்க வரணும்ன்றத அவங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வாங்க மேடம், நீங்க வந்து அவங்கள பாருங்க, ஸ்டேட்மெண்ட்டை முழுக்க ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்றது நம்ம எல்லாருமே அவங்க வந்து இருந்திருக்கிறாங்க. இதை தாண்டி வந்து என்னன்னா இப்ப நீங்க ஒரு கமிஷன் வந்து அவங்க ரெக்கமெண்ட் கொடுப்பாங்க தோழர். அது ஒன்றும் எனக்கு அது பெருசாலாம் ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை. கமிஷன்ஸ் வந்து விசாரணை பண்ணுவாங்க, ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கலாம். எப்படி ஒரு மீடியா வந்து ஒரு நம்ம ஒரு அழுத்தம் கொடுக்குறோமோ, அரசின் பதில் சொல்லுகிற கடப்பாடு உறுதி செய்வதற்கு எப்படி ஊடகங்களோ இல்ல ஆக்டிவிஸ்டோ இல்ல இருக்கக்கூடிய மூவ்மெண்ட் எப்படி அழுத்தம் கொடுக்குதோ, அதே மாதிரிதான் கமிஷனுடைய பவர்ஸும் அவ்வளவுதான் இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், அதை தாண்டி ஒரு கொடூரமான அட்ராசிட்டிஸ்னா அந்த அட்ராசிட்டிஸ்க்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஸ்டேட் மெக்கானிசம் இருக்கு பாருங்க, லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி. இவங்களுடைய செயல்பாடுகள் தான் கடுமையாக எனக்கு வந்து ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு. 2 நிலையில இருக்கு. ஒன்று, பொலிட்டிக்கலாவும் அவங்க பெருசா இதை வந்து அழுத்தம் கொடுத்து அரஸ்ட் பண்ண வச்சிருக்கலாம், அதுவும் அவங்க கோட்டை விட்டாங்க. இப்ப 3 தனிப்படை போட்டு அவங்க தேடுறன்றாங்க. இது என்ன சாதாரணமா? இது என்ன பண்ண போறாங்க? இது பிடிச்சி போலீஸ் என்கொயரி கஸ்டடிக்கு எடுக்க போறது கிடையாது. இது என்ன அப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்க. எடுத்த உடனே போடுவாங்க, ரிமாண்ட் பண்ணுவாங்க. ரிமாண்ட் பண்ணாங்கன்னா கஸ்டடி எடுக்கணும். அது வந்து எடுக்கணும், அசிஸ்டன்ட் கமிஷனர் எடுத்து ரிமாண்ட் பண்ணி கஸ்டடி எடுக்கணும். இந்த விசாரணை சரியா இருக்கான்னு பார்ப்போம் தோழர். அப்படி இல்லாட்டினா எங்க மேல இந்த மேல நம்பிக்கை இல்லை. இந்த விசாரணையை வந்துட்டு தமிழகம் சாராத வேறு போலீஸார் தான் விசாரணை பண்ணணும். அதான் நியாயமான விசாரணை, எஸ்ஐடி. ஓகே, நீங்க சொன்னீங்க தோழர், பல்வேறு அமைப்புகள் வந்து இதுக்கு அழுத்தம் கொடுக்கணும்ட்டு. அதே நேரத்தில் அரசியல் கட்சிகள் இது ஏதோ பாராமுகமா இருக்குதா? இன்க்ளூடிங் விசிகாவை தொடங்கி மார்க்சிய இடதுசாரிகளும் சரி, மற்ற கூட்டணி கட்சிகளும் சரி, எதிர்கட்சியும் சரி, யாருமே இதை பத்தி பேசலையே. ஓரளவு அவங்களுடைய அறிக்கைகள்லாம் பார்த்தேன் தோழர். அவங்க ஒவ்வொருவரும் கண்டிச்சு அறிக்கை கொடுக்குறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து ஒரு கைது பண்ணணும் இமிடியேட்டா அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. ஆனால் நீங்க சொல்வது போன்று ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் என்ன சைலன்ஸ் இருக்குல்ல. ஆமா, அந்த சைலன்ஸ் இருக்குல்ல, அந்த கவர்மெண்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் கழுத்தை பிடிச்சி நெருக்கிற மாதிரி அது இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் தேவைன்றதா நம்ம பாக்குறேன். நான் இந்த சிவில் சொசைட்டியுடைய தோல்வியா பாக்குறேன். அது நான் பார்ட்டியை மட்டுமே நான் சொல்ல விரும்பல, ஒட்டுமொத்த இயக்கங்களுடைய ஒரு அழுத்தமா நான் பார்க்கணும். அது கொடுக்கணும். எதிர்கட்சிகள் இது எடுக்கலாமே தோழர். இப்போ அதிமுகவோ சரி, பாஜகவோ சரி, அவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு தானே. அப்ப கூட இதை அப்போ தலித் இஷ்யூனா எல்லாருமே மறந்துறாங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. கண்டிப்பா நீங்க பாருங்க, தலித் இஷ்யூல சொல்றேன், ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து இதை அலட்சியமா இருக்கிறதுக்கு எதிர்கட்சிகளுடைய போக்கு ஒன்று இருக்கு. ஒரு அளவு வந்து லெப்ட் இல்லைன்னா விசிகே போன்ற ஒரு அளவு குரல் கொடுத்தாலும் கூட பொதுவாக இருக்கக்கூடிய சொல்றேன்,
அரசியல் ரீதியாக ஒரு லாபத்திலாக கொடுக்கலாம், அதுவும் அதான் செய்யல. அரசியல் ரீதியா லாபம் இருக்குல்ல இதுல, அதுதான் சொல்றேன். அதுக்கு ஆமா, கூட அது இந்த மக்கள் தகுதி இல்லாதவர்களா? இல்ல, அதுதான் அதுதான் இதுல உள்ள மிகப்பெரிய சோகம். அரசியல் ரீதியாகவும் அவர்கள் எந்த விதமான அழுத்தமும் கொடுக்கலன்றதுதான் நமக்கு வந்து மிகப்பெரிய அவலமாக இருக்கு. நான் எப்பவுமே சொல்றதான், எதிர்கட்சியா இருக்கிற இவனுக்கு துணிவு இருக்கணும், ஆளுங்கட்சியா இருக்கிறவனுக்கு பணிவு இருக்கணும்னு சொல்றதான் நம்ம. ஆனா இது வந்து பாருங்க, அது ஒரு நாள் அது கண்டிச்சதோட சரி. இப்படி நடந்திருக்கு, அந்த அமைச்சர் அந்த அந்த எம்எல்ஏ மேல ஆக்ஷன் எடுக்கணும்னுறாங்க. நாளை பின்ன என்ன நடக்கும்? இப்ப அவனு எம்எல்ஏ, நீ எம்எல்ஏ, அரசியல் இதே பேசிட்ட, உன் வீட்டுல நாளைக்கு நடக்கலாம் அப்படின்ற காம்ப்ரமைஸ் தானே இது. ஆமா, இது ஒரு காம்ப்ரமைஸ் தான் இது. கண்டிப்பா. இப்படி பார்த்தா ஒருத்தவங்க ஒவ்வொரு வீட்லயும் நடக்கும் நாளை பின்ன பிரச்சனை அப்படின்னு பேசியிருப்பாங்க. இது இல்லைன்னு சொல்ல முடியாது நினைக்கிறாரு. இப்ப வைக்கிற நரேஷன் அது மாதிரி தானே தோழர் இருக்கு. இது என்ன இங்க நடக்கலையா, அங்க கண்டிப்பா நடக்கலையா, இங்க ஒரு ஒரு நடக்கலையா? ஒரு 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 என்ன சொல்றது, சமூகத்துல மிகப்பெரிய அழுத்தமை விவாதமா இல்லைன்றது ரொம்ப கேவலமா இருக்கு. ஆனால் மக்கள் அதை பத்தி பேசுறாங்க, ஆமா. சோசியல் மீடியால அதை பத்தி பேசுறாங்க, மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் அதை பத்தி ரொம்ப பேசுறாங்களே தவிர இயக்கங்கள் அது பேசாம இருப்பது. அது நான் என்ன பொறுத்தவரை இங்க வந்து தோழர் ஒரு ஒரு வருத்தத்தோட பதிவு பண்றேன். இங்க வந்து நீதிக்கான குரலும் சாதி பார்த்து தான் ஒழிக்குது. கண்டிப்பா தோழர், அது ரொம்ப ரொம்ப ஒரு ஆக்வர்டான ஒரு நீங்க நீங்க நாங்க நாங்க வந்து சித்திரவதைக்கு உள்ளாகி ஒரு குரல் வரணும்னா எங்க தோல் சிவப்பா இருக்கணும், நாங்க இன்போசிஸ்ல வேலை பார்க்கணும், நாங்க சென்னையில பிறந்திருக்கணும், இல்ல டெல்லியில பிறந்திருக்கணும், மேட்டுக்குடியா இருக்கணும். அப்படியா இருந்தா எங்க செய்தி வந்து தலைப்பு செய்தியா வரும். டிஜிபி பேசுவார், ஐஜி பேசுவார், அனைத்து கட்சியும் பேசுவாங்க, அந்த வீட்டுக்கு நீதிமன்ற போய் சோமோட்டாவா அனைத்து எடுக்கும். உட்காருவாங்க. இதுவே வந்து ஏழையா இருந்தா, கருப்பு தோளா இருந்தா, பஞ்சத்துல இருக்கிற மக்களாக இருந்தா, அதுவும் கிராமப்புறமா இருந்தா, அந்த கிராமப்புறத்துல சேரியா இருந்தா இங்க ஒண்ணுமே நடக்காதே. இதோட வெளிப்பாடுதான் இது. இது ஒண்ணுமே நடக்காதே. நீங்க நான் என்ன சொல்றேன், இங்க ரெண்டு குரல் இருக்கா இல்லையா? நந்தினி ஒரு பொண்ணு கொல்லப்பட்டா, யார் அதை அட்ரஸ் பண்ணா? கண்டிப்பா. அவளை ரேப் பண்ணி கொன்னுக்கு கிணத்துல போட்டாங்க அரியலூர்ல. பணத்தை 17 நாள் கழிச்சு வெளியெடுக்கும் போது பணம் பணம் அந்த பணத்துல வந்து புழு பூத்து போச்சு. அந்த நந்தினி பத்திர ஒரு விவாதம் பெருசா நினைச்சா இல்ல தமிழ்நாட்டுல. அதே ஆனா பாருங்க, சுவாதிக்கு கொடுத்த முக்கியத்துவம். நான் சுவாதியை குறைச்சு சொல்ல, இல்ல இல்ல, நம்ம புரியுது எப்படி புரியுது புரியுது. அவங்க மருத்துவக் கல்லூரி மாணவியா இருந்தாக்க உடனே என்கவுண்டர் நடக்குது. அதுவே கிராமப்புறத்துல எத்தனை புஷ்பா செத்து போயிருக்கு, எத்தனை பேர் வந்துட்டு. இதுவே மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஏழை பொண்ணு, அவன் தலித் கூட கிடையாது. தூத்துக்குடியில ஒரு பொண்ணு கேங் ரேப் பண்ணி கொல்லப்பட்டான். 2 மாசத்துல பெயில வந்தாங்க. இந்த மாதிரி சிஸ்டம் வந்து இங்க இருக்கா இல்லைங்களா? கண்டிப்பா. இவ்வளவு ஒரு ஒரு இது எல்லாமே நம்ம எப்படி கணக்கு தோணாரு. இப்ப நீங்க வந்து அந்த இதுவரை இந்த வீட்டுக்கு ஏன் ஒருத்தவனும் போல. நான் கேட்கிறேன், இந்த அறிக்கை கொடுக்கறது, இந்த 4 பக்கம் ஏதோ போட்டு ஒரு அறிக்கை கொடுத்து நான் கண்டிக்கிறோம்னு சொல்றதெல்லாம் இல்ல தோழர். இவ்வளவு நாள் நடந்திருக்கு. அந்த வீட்டுக்கு நீங்க யாரெல்லாம் எட்டி பார்க்கலையோ, அந்த சேரியுடைய காலை யாரெல்லாம் படலையோ, அந்த அனைத்து இயக்கங்கள் மீதும் அரசியல் கட்சியின் மீதும் நம்ம சந்தேகத்தோட தான் பார்க்கணும். கண்டிப்பா. ரெண்டாவது, இது தேர்தல் காலம் தோழர். மக்கள் மேல அதிதீர அக்கறையும் ஆசையும் இந்த நேரத்துல அரசியல் கட்சிகளுக்கு வரும். அதுதான், அது நாடகம் தான். இது மாதிரி இது ஒரு அதீத அக்கறை என்பது கூட ஒரு நாடகமா தான் வச்சுக்குவாங்க. ஆமா, தேர்தல் நேரத்துல தான் அது வரும் அதிகமா. ஆமா, இப்ப நீங்க பாருங்க, இவ்வளவு நடந்திருக்கு. நம்ம இவ்வளவு பேர் பேசியிருக்கோம். நீங்க என்ன ஒரு இதுனா, சிவில் சமூகத்தினுடைய குரலை எவெல்லாம் மதிக்கல அது நல்ல அரசாங்கம் கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா. அது வந்து நீங்க சொல்லுவாங்க, ஒரு ஒரு தனி மனிதன் வந்து அரசாங்கத்தை எதிர்க்கிற ஒரு சுதந்திரம் இருக்கு பாருங்க. அதான் நீமுல்லர் சொல்லுவார், ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் வந்து கவர்மெண்ட் பாலிசி கிரிட்டிசைஸ் பண்ற சுதந்திரம் எந்த நாட்டுல இருக்கோ அந்த நாடு தான் டெமோக்ரஸி கண்ட்ரின்னு. இங்க இவ்வளவு பேர் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா அந்த டெமோக்ரஸிக்கு அட்ரஸ் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் மெக்கானிசமோ பார்ட்டியோ சைலன்ஸா இருப்பது வந்து வெக்கக்கேடானது, அசிங்கமானது, கேவலமானது. என்னன்னு அந்த போய் நம்ம ஒரு ஒரு இதை தாயை போய் பார்க்கல. எதிர்கட்சியா இருக்கும்போது நம்ம ஒரு மாதிரி பேசுறது, ஆளுங்கட்சியா வந்துட்டா ஒரு மாதிரி பேசுறது. நான் என்ன கேட்கிறேன், உதயநிதியை பார்த்து கேட்கிறேன் நானு. இப்ப இதுவே எதிர்கட்சியா இருந்தா
நீங்க ரேகா வீட்டுல போய் உட்காந்து ரேகா என் தங்கச்சின்னு சொல்லியிருப்பீங்களா, சொல்லியிருக்க மாட்டீங்களா? உறுதியா 100% பண்ணியிருப்பாங்க. 100% திமுக மட்டும் இல்ல, அதோட தோழமை கட்சிகள் ஒவ்வொன்றா போவோம். அதுக்கப்புறம் வந்து ஆளுங்கட்சியினரே ஒரு பக்கம் போவாங்க. இது மாதிரி ஒரு பெரிய போவாங்க, அரசியல் நாடகம் நடத்தப்பட்டிருக்கும். நடந்திருக்கும். அப்படி அப்படி இதுவரை ஏன் அவர் போல? சரி, இந்த கல்வித்துறை அமைச்சர்ன்றாங்களா, அவங்க போனாங்களா? ஆயுதாட அமைச்சர் கையல்வெளி, நான் ஓப்பனா சொல்றேன், ஒரு யூஸ்லெஸ் மினிஸ்டர் யாருன்னா அவங்கதான். எந்த அட்ராசிட்டிஸ்க்கு அந்த அம்மையார் போனதில்லை. நல்லா கேட்கறது, உங்க துறை தானே. வன்கொடுமை தடுப்புக்கு நீங்க தான் அமைச்சர். ஒரு விக்டிமை போய் நீங்க பார்த்து அவங்களை கரங்களை பிடித்து உங்க கூட நாங்க இருக்கிற நம்பிக்கை கொடுக்கணும். இது என்ன, நிறைய பேர் என்ன கேள்வி கேட்கிறானா, எதுக்கு முதலமைச்சர் வேங்க வயலுக்கு வரணும்? முதலமைச்சர்னா ரெண்டு விஷயத்துக்காக நான் சொல்ல வரேன். முதலமைச்சரை வந்து நான் கூப்பிடுவது, அவர் முதலமைச்சரா இருந்ததுக்காக நான் அவரை கூப்பிடல. எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தினுடைய மாநில அளவில் இருக்கக்கூடிய விழிக்கண் கண்காணிப்பு குழு தலைவர் முதலமைச்சர். ஓகே, அவர்தான் அந்த கமிட்டியுடைய தலைவர். அவர் சட்டத்து பிரகாரம் அவர் தான் 63 பேர் கொண்ட கமிட்டி இருக்கு. அதனுடைய தலைவர் முதலமைச்சர் தமிழ்நாட்டில். அப்ப எதுக்கு அவர் அங்க வரணும் அப்படின்னா, முதலமைச்சர் அந்த இஷ்யூல அட்ரஸ் பண்றாரு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஆர்வம் காட்டுவாங்க. ஆமா. முதல்வர் வந்து ஒரு தொலைபேசி பண்ணாலே போதும் சொல்றேன் நான். இதுக்கு மக்களுக்கு ஆர்வம் இருக்கும். ஆமா, நீங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, இங்க ரெண்டு விதமான நாடகம் இருக்கு. ஒரு குறவர் பொண்ணை பந்தியில போய் உட்காந்து சாப்பிட முடியல உடனே அந்த இடத்துக்கு வந்துடுறது. ஏன்னா அது எல்லாம் நினைக்கிறாங்க, அது வந்து அதுதான் பொது பிரச்சனைன்னு பாக்குறாங்க. அது அனைத்து மக்களும் கவரும்னு பாக்குறாங்க. இந்த ஜாதி அட்ராசிட்டிஸ் ஒண்ணு போனாக்கா, அங்க போயிட்டாங்கனாக்கா நான் தலித்தை நம்ம எதிர்க்க வேண்டியமே என்கிற ஒரு ஓட்டு சார்ந்த ஒரு பயம் இருக்கு. தலித் பாலிடிக்ஸ் இவங்க என்னைக்கு வந்து இன்க்ளூசிவா பாக்குறாங்களோ அப்பதான் விளங்கும். இது எல்லாம் எக்ஸ்க்ளூசிவா பாக்குறது. இவங்களை போயிட்டு நம்ம சந்திச்சுட்டாங்கன்னா நம்மளுக்கு பொதுஜனம் நம்மளை ஒதுக்கணும், நமக்கு ஓட்டு போடாது, இப்படி ஒரு தப்பான கற்பிதம் இது. இதுவும் ஒரு இந்த அணுகுமுறையுமே ஒரு பாசிச அணுகுமுறை தானே. கண்டிப்பா. நீங்க 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 எளிய மக்கள் ஒருத்தர் இருக்கிறான், ஆதரவு இருக்கோ ஆதரவு இல்லையோ, ஜஸ்டிஸ் அதான் இவர் சொல்லுவார், மாற்று சொல்லுவார், வாட் இஸ் ஜஸ்டிஸ், இது எதிராக அமைதின்னு கேட்டா அவர் சொல்லுவார், ஒரு நாட்டுல கலவரம் நடக்கலாம், துப்பாக்கி சூடு கூட நடக்கலாம், ஆனா அந்த நாட்டில் ஜஸ்டிஸ் இருக்கணும், ஜஸ்டிஸ் உள்ள நாடுதான் அமைதியான நாடுன்னு. நீங்க அவன் ஓட்டு போடுறான், ஓட்டு போடல, பண்றான், பிரச்சனை பண்றான், தப்புனா தப்புன்னு கேட்கணுமா இல்லையா? இன்னைக்கு இப்ப பாருங்க, வேங்கவெயில் இன்னைக்கு ரிப்போர்ட் ஒரு தொலைக்காட்சியில வந்திருக்கு. அந்த 32 பேரும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்க தலித் மக்களுக்கு. அந்த டிஎன்ஏ டெஸ்ட் வந்து ஃபெயிலியர் இன்னைக்கு வந்திருக்கு. இததான் நான் ஒரு வருஷமா கத்திட்டு இருக்கிறேன். 1.5 மாசத்துக்கு முன்னாடியே நான் பதிவு பண்ணியிருந்தேன். அந்த டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எல்லாம் ஃபெயிலியர் ஆகி போச்சுன்றது. இன்னைக்குதான் மீடியால வந்து எல்லாம் ஏதோ சிபிசிடி கொடுத்துட்டாங்க, பேசிட்டாங்க, ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அது கூட சும்மா கூட இல்லைங்க தோழர். இப்ப கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம், நீ எடுத்த டிஎன்ஏ எல்லாம் குடுறான்னு கேட்டுருக்கோம். இப்ப அதனாலதான் அது எங்கடா அவன் நாளைக்கு கோர்ட்டு ஒப்படைக்கணும், கோர்ட்டுக்கு ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி அவன் தயார் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக நீ கசி விட்டது. ஓகே, எல்லாம் பக்கா பிளான் இது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், 32 இப்ப எவன் வந்து மலத்தை குடிச்சானோ அவனே அக்யூஸ்டா ட்ரீட் பண்ணி, அவனே டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வச்சு, அவனை டிவியில காட்டி அலைய வச்சு ஓட வச்சு, அவன் வாழ்க்கையை கெடுத்து அவனை அவமானப்பட வச்சு, இன்னைக்கு அதுல டெஸ்ட்ல வரணும். அவன் பட்ட அவமானத்துக்காக கொடுப்பீங்க. எந்த சட்டத்துல வந்து வன்கொடுமை பாதிக்கப்பட்ட விக்டிமை வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பாங்க? இந்தியாவில் ஒரு வழக்கு இல்லைங்க தோழர், விக்டிமை வந்து விட்னஸ் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வச்சதுக்கு. தோழர், இப்போ வேங்கவயல் அவ்வளவு காம்ப்ளிகேட்டடான விஷயமா தோழர்? இவ்வளவு நாட்களா வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 2 வருஷம் இந்த வேங்கவயல்ல அவங்க நான் அந்த அந்த மலம் பண்ண பிரச்சனையே தோழர் இவங்களால கண்டுபிடிக்க முடியல. உண்மைதான், ஒத்துக்கிட்டாங்க. அவங்க ஏதாவது உருட்டாங்க. அந்த மலத்தை கூட நான் ரொம்ப தெளிவா எழுதியிருந்தேன். அந்த மலம் எடுக்கப்பட்ட மலத்தை கொண்டு போய் ஒரு தூய்மை பணியாளர் தூக்கிட்டு போய் திருச்சி ரோட்ல வீசிட்டு போயிட்டாரு அன்னைக்கு நைட். அது யாரும் பெருசா எடுத்துக்கல. 4 நாள் கழிச்சுதான் டிஎன்ஏ எடுக்கணும்னு தேடுறாங்க. தேடி இரவு நேரத்துல வண்டியில போறாங்க போலீஸ். போய் ஒரு குப்பையில் ஒரு மலம் கிடந்துச்சான், அந்த பாக்கெட் கிடந்துச்சான். அந்த மலம் தான் இந்த மலம் தூக்கிட்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாங்க. இதான் உண்மை. இப்படி நீங்க அவங்களால அது பண்ண முடியல. அது எப்படி அந்த மக்கள் சில பேரும் சொல்றாங்க, இவங்க எல்லாம் வந்து எங்களை இப்படி பண்ணினாங்கன்றதெல்லாம் சில பேர் சொல்றாங்க. அதெல்லாம் கன்சல்ட் பண்ணவே இல்லை.
ஓட்டு தான். ஓட்டு தான், அதான் சொல்றாங்க. ஒரு ஒரு ஜாதி ரீதியான ஓட்டு தான் அது. இப்ப பாருங்க, அந்த ஊர்ல வந்து யாரும் போக முடியாது, வேங்கவேல் யாரும் போக முடியாது, தடை போட்டாங்க. தடை போட்டாங்க. 144 கிடையாது, ஆனா தடை. தடை. ஒரு ஊர்ல ஒரு ஒரு வருஷமா ஒரு ஊர் வந்து சமூகத்துக்கு ஒரு ஊருக்கும் இங்க தனியா தீவு மாதிரி கிடக்குது, ஜெயில் மாதிரி இருக்காது அந்த ஊரு. சொல்லுங்க தலைவர், இப்போ இந்த 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 தனிப்படை தன்னுடைய கடமையை செஞ்சிடும் நினைக்கிறீங்களா? அவங்கள வந்து உண்மையிலே கண்டுபிடிப்பாங்களா? நீங்க தொடக்கத்துல இருந்து சொல்றீங்க, அப்படியெல்லாம் அந்த போலீஸோட மண்ணை தூவிட்டு, அரசாங்கத்தோட மண்ணை தூவிட்டு ஒரு ஒரு குடும்பம் வந்து தலைமறைவெல்லாம் இருக்க முடியாது அப்படின்றீங்க. இவங்க உண்மையிலே அவங்கள கைது பண்ணுவாங்களா? எல்லாமே ஐவாஷ் தான் தோழர், ஐவாஷ் தான். அதனாலதான் வந்துட்டு நாங்க வந்துட்டு இப்ப கவர்மெண்ட் நம்பாம நாங்க இப்ப நம்புறது வந்து ஜுடிஷியரை நம்புறோம். ஜுடிஷியர் தான் இருக்கிற ஒரே நம்பிக்கை. தமிழ்நாடு கவர்மெண்ட் மேல எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட் மேல நம்பிக்கை கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் பெயில் கோர்ட்டு தான் வந்து ஆகணும், பாத்துக்கலான்றத நாங்களும் பாக்குறோம். இவங்களை கைது பண்ண அதனாலதான் சொல்றேன், இதனோட இது வந்து தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் இது நம்ம மேல நிறைய கிரிட்டிசைஸ் வருது, நம்ம எம்எல்ஏ, அதனால இது மரியாதையா இன்னும் ஸ்டேட் கிட்ட ஒப்படைக்கலான்ற மாதிரி சொல்லி இன்னும் ஸ்டேட் கிட்ட ஒப்படைக்கலாம். அதான் பெஸ்ட் வே நான் சொல்லுவேன். எப்படி கோர்ட்ல வந்து குஜராத்ல வந்து பில்கிஸ் பான் நடத்த முடியலன்ட்டு மும்பை கோர்ட்டுக்கு மாத்தினாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. நம்ம மேல உள்ள முருகேசன் கேஸ மதுரையில் நடத்தினா பிரச்சனை வரும்ன்றதுக்காக தான் சேலத்துல மாத்தினது. சேலத்துல நடந்த கோவில்ராஜ் பிரச்சனை வரும்ன்றதுக்காக தான் கொண்டு வந்து மதுரைக்கு மாத்தணும். இது கோர்ட்டுக்குள்ளேயே அப்படி மாத்திக்கிற ப்ரொசீஜர் இருக்கு. அப்படி பண்ணிக்கிற போது இது ஏன் வந்து ஸ்டேட் வந்து எஸ்ஐடியில கொடுக்க கூடாதுன்றது என்னுடைய கேள்வி. இது எனக்கு சிபிஐ மேல நம்பிக்கை இல்லைன்னு வச்சுங்க. அது அவங்க அரசியல் ரீதியா பண்றாங்க. எல்லா சிபிஐயும் வந்து யாரு இந்த நாட்டுல ஆடுறானோ அவனுக்கு ஃபேவரா தான் அது மாறி போச்சு, சிபிஐயோ இன்கம் டேக்ஸோ. அதனாலதான் என்ன கேட்கறேன்னா, எஸ்ஐடி மாதிரி ஒரு தமிழகம் சாரா வேற போலீஸ் கையில சுதந்திரமா கொடுக்குற வேலையை தான் பார்க்கணும். அப்படிதான் நாங்க இது பெட்டிஷன் போட போறோம். நீங்க இன்வெஸ்டிகேஷன் ஒழுங்கா பண்றீங்க இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது, நம்பிக்கை இல்லை. இதுவரை நீங்க அரெஸ்ட் பண்ணல, இவ்வளவு பிரஷர் கொடுத்தும் ஒண்ணும் நடக்கல. சரண்டர் ஆக வேண்டிய மேட்டர் இது. இப்ப அந்த அந்த அவங்களுக்கு எந்த இதுல என்ன தயக்கம் இருக்கு? இந்த அளவுக்கு அவங்களே முன் வந்து இப்போ இது வந்து தேவையில்லாத, நாம வந்து ஒரு 2 தனிநபர்கள் இந்த அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுத்துற மாதிரி நம்ம ஒளிஞ்சிட்டு இருக்கோம். நம்ம எதுக்கு போய் நேரம் வந்து நம்ம சைட்ல தப்பு இல்லை, நம்ம கோர்ட்ல சொல்லி ப்ரூவ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம போய் ஒரு ஒரு குறைந்தபட்ச நேர்மை இருந்தா நம்மளே போய் சரணடையலாம்ல. இல்ல செய்யலாம், கண்டிப்பா செய்யலாம், கண்டிப்பா செய்யலாம். நீங்க நீங்க ஒரு அக்யூஸ்ட் பர்சன், நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? கோர்ட்டுக்கு வந்திருக்கலாம், பெயில் பெட்டிஷன் போடலாம், அவங்க தரப்பு கருத்தை சொல்லலாம். ஜட்ஜி வந்து கன்வின்சிங் ஆனாருனாக்க பெயில் கொடுக்க போறாரு, இல்லாட்டா ரிமாண்ட் தான் சொல்ல போறாரு. இன்னைக்கு காலையில கூட ஒரு 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 கேஸ் எனக்கு வந்திருக்கு தொடர். இப்ப இந்த எஸ்சிஎஸ்டி கேஸ்ல வந்து ஒரு 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 பெயிலுக்கு போகும்போது மக்கள்கிட்ட சொல்லாமலே, பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட சொல்லாமலே பெயில் கொடுத்துருக்காங்க ஒரு கோர்ட்ல. நான் அப்ஜெக்ஷன் சொல்லியிருக்கேன். தர்மபுரியில் அப்படிதான் ஒரு பையன் வந்து எஸ்சிஎஸ்டி விக்டிம், அவனுக்கு தெரியாமலே பெயில் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கொண்டு போய் ஹைகோர்ட் ஜட்ஜிக்கு ஒரு லெட்டர் எழுதினோடனே அவர் உடனே ஒரு அஃபிடேவிட் தாக்கல் பண்ணுங்க அவரே சொல்லிட்டாரு, நீங்க அஃபிடேவிட் தாக்கல் பண்ணுங்க, நான் கோர்ட்ல கேட்கறேன்ட்டாரு. திருப்பி அந்த அவனுக்கு பெயில் கொடுக்க கூடாது, கேன்சல் பண்ணுங்கன்ட்டாங்க. இப்பெல்லாம் தமிழ்நாடு நடந்திருக்கு. சோ அதனால வந்துட்டு அவங்க வந்து நியாயமா தர்மமா பார்த்தாக்க கோர்ட் மூலமா வர்றதான் சரியான முறை. நீங்க பெயில் கேட்க முயற்சி பண்ணுங்க, இல்ல சரண்டர் ஆகுங்க. இல்ல எனக்கு புரியல, ஒருவேளை இவங்களாவே இப்படி நாடகம் மாறுறாங்கன்னு தெரியல போலீஸ். இப்ப நீங்க நேற்று சொல்லும் போது இந்த டிலேக்கான காரணம் வந்து ஏதாவது பேரம் பேசி அவங்கள சரி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு முயற்சியா இருக்கும், அதனாலதான் டிலே. முடியாது இல்ல தோழர், முடியாது இல்ல. அதனாலதான் நம்ம இங்க மதுரையில வச்சிருக்கிறது அவங்கள பாதுகாப்பு. அவங்களே சொல்றாங்களே, தாயார் சொல்றாங்க, என்ன அனுப்பிச்சிடாதீங்க சார். அப்படி இருக்கும்போது அவங்க முன் வந்து சரண்டர் ஆகலாமே. அந்த அந்த அக்யூஸ்ட் பர்சன் 2 பேரும் வந்து சரண்டர் ஆகலாம். எப்படி பார்த்தாலும் தோழர், இப்ப என்னன்னா, நீங்க இந்த பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாக்கிறதுக்கு பாருங்க, அது ரொம்ப பெரிய சவாலுங்க தோழர். நீங்க ஏதாவது ஒண்ணு அது ஏதாவது பேசி ஈசி வச்சு கையெழுத்து வாங்கிடுவாங்க, என்னன்னு தெரியாது. ஆமா, அதை நாளைக்கு கொண்டு போய் எழுதி ஃபுல்லா பண்ணி கொண்டு போய் கோர்ட்டு கொடுப்பாங்க பெயிலுக்கு. நீங்க ரொம்ப சேலஞ்ச் இதெல்லாம். எத்தனை கேஸ்ல நாங்க பாக்குறோம், கோர்ட்டுக்குள்ளேயே வரான் மிரட்டுறதுக்கு, வெப்பன்ஸ் எடுத்துக்கிட்டு. உள்ள கொண்டு போறதுக்குள்ள படாபட வேண்டியா இருக்கு, வழியில மறைப்பான். ஏன்னா எங்க எத்தனை கேஸ் நாங்க எதிர்கொண்டிருக்கோம் அந்த மாதிரி. வழியில வச்சு மறைப்பான், பஸ்ல ஏறுவான்.
கோர்ட்டுக்குள்ள நடக்கிற ப்ராசஸ் வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. இந்த மக்கள் அப்பாவி மக்கள், ஏழை எளிய மக்கள், இவங்க உறுதியா இருந்தா கூட அம்மா கைது போடுமா ஏதாவது சொல்லி ஏதாவது பேச வச்சுட்டா என்ன பண்ண முடியும் நம்மளால சொல்லுங்க பாப்போம். கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம பெஸ்ட் பேக்கரி வழக்குல தீஸ்தா எப்படி போராடினாங்க? அவங்க எந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நின்னாங்களோ அவங்களாவே அவங்கள்ட்ட வாங்கி தீஸ்தாக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்ண வச்சாங்க. தமிழ்நாட்டில் நடந்துச்சு, இந்தியாவில் நடந்துச்சு பெஸ்ட் பேக்கரி வழக்குல. அவ்வளவு பெரிய கேஸ்லயே வந்து விக்டிம் விலை கொடுத்து வாங்கிடுச்சு ஒரு ஸ்டேட். இவங்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஏமாத்துற பாவம்னு ஏழை எளிய மக்கள் இவங்க. ரொம்ப ரொம்ப நன்றி தோழர். தொடர்ந்து விவாதிப்போம். அடுத்தடுத்த நகர்வுகளை தொடர்ந்து நம்ம பேசுவோம் தோழர். ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர்.